மகாபலிபுரம் இந்தியாவின் ஆகச்சிறந்த வரலாற்று சுற்றுலா தளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் உள்ள அனைத்து வரலாற்று சின்னங்களும் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தும். முக்கியமாக இங்குள்ள கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என்று சொல்லப்படும் ஒரு பெரிய பாறை அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறது. ஆச்சரியமூட்டும் இந்த பாறையின் கதையை பற்றி காண்போம். இந்த பாறை 6 மீட்டர் உயரமும் 5 மீட்டர் அகலமும் 250 டன் எடையும் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வரலாற்றில் இந்த பாறையை நகர்த்த 2 முறை முயற்சி செய்து தோல்வி அடைந்ததால் இந்த பாறையின் கதை மிகவும் பிரபலமாகி போனது. முதலாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் மன்னர் பசோலினி நரசிம்மவர்மன் அந்த பகுதியின் சிற்பிகளிடமிருந்து பாறையை காப்பாற்ற அதை நகர்த்த விரும்பினார். முடிவில் பாறையை நகர்த்தும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இரண்டாவது 1908 இல் நடந்தது. சென்னை ஆளுநர் மெட்ராஸ் நகரத்தை ஒரு சரிவிலிருந்து காப்பாற்ற பாறையை கொண்டு செல்ல பல மனிதர்கள் மற்றும் யானைகளின் படையை அழைத்து வந்து பாறையை அகற்ற முயன்றபோது அந்த பாறை ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. இந்த பாறை புவியீர்ப்பு விதிகளுக்கு அப்பாற்பட்டு நின்று கொண்டிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதனால் சில அமானுஷ்ய கதைகள் இந்த பாறை உருவானதற்கு மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. சிலர் வேற்று கிரகவாசிகள் இந்த பாறையை கொண்டு வந்து வைத்ததாக கூறுகின்றனர். இன்னும் சிலர் சொர்க்கத்திலிருந்து விழுந்த கல் என்று குறிப்பிடுகின்றனர். ஆளாளுக்கு ஒரு கதை சொல்ல இதில் சுவாரசியமாக ஒருவர் கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி சாப்பிடும்போது அவருக்கு கிண்ணத்தில் இருந்து விழுந்த வெண்ணெய் பந்து தான் இந்த கல் என்று குறிப்பிட்டார். கேட்பவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததால் இதனை கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என்று அன்றிலிருந்து அழைக்கின்றனர். இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பாறையை நகர்த்த பலமுறை முயற்சிக்கின்றனர். ஆனால் யானை படைகள் வந்தே நகராத இந்த பாறை தன்னை நகர்த்த முயற்சிப்பவர்களை பார்த்து சிரித்து கொண்டுதான் இருக்கிறது. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.